கவிஞர் தமிழ்நூலியின் நூற்றாண்டு கருத்தரங்க விழா நடைபெற்றது. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் கவிஞர் தமிழ்நூலியின் நூற்றாண்டு கருத்தரங்க விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி மத்திய அரசின் அலுவலகத்திற்கு முன்னால் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கள்ளச்சாராயம், மரணம், படுகொலைகள் என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா என்ற கேள்விக்கு தமிழகத்தின் காவல்துறை கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், கடலூரில் பாதாள சாக்கடையில் இறங்கி தொழிலாளி சுத்தம் செய்த விவகாரம் கடும் கண்டனத்துக்குரியது எனவும் தெரிவித்தார். ஆனா அதே சமயத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலைன்னு வர்றபோது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தான் இருக்கு. அது கூலிப்படை கலாச்சாரம் இருக்கு. ரவுடிஸ் எவ்வளவு பண்ணீங்க, அந்த ஆம்ஸ்டாங் படுகொலையை ஒட்டி வரக்கூடிய செய்திகள் எவ்வளவு ஆழமா போயிருக்கு. எவ்வளவு ரவுடிஸம், எவ்வளவு சமூக கூலிப்படை கலாச்சாரம் வளர்ந்து போயிருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணம். நாயநாயகர் இன்னைக்கு வந்திருக்கிற அருண் சொல்றாரு, இவ்வளவு ரவுடிகள் இல்ல, இவ்வளவு ரவுடிகளை நாங்க வந்து கட்டுப்படுத்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கல்ல, சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான பிரச்சனை சீரடைவதை சரி பண்ணு தான் சொல்றோம். இது எதை காட்டுது? கூலிப்படை கலாச்சாரம் வழங்குவதும், ரவுடிசம் பெருகி இருக்கிறதும், இந்த போதை பழக்கம் போலீஸுக்கு தெரியாமலாம் நடக்குது. இப்போ காவல்துறை இதெல்லாம் வந்து மெத்தனமா இருக்கக்கூடாதுன்னு. ஓகே. வந்தவாசியில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பால் காவடி, மயில் காவடி போன்றவைகள் எடுத்து பக்தர்கள் முருகனை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் ஆடி கிருத்திகை ஊர்வலம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி வந்தவாசி பகுதியில் இருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, புஷ்ப காவடி எடுத்து சென்று வழிபாடு செய்வர். இதனையடுத்து வந்தவாசி அடுத்த கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் இருந்து ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மங்கள மேள வாத்தியங்களுடன் பால் காவடி, மயில் காவடி மற்றும் புஷ்ப காவடி எடுத்துக்கொண்டு திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்றனர். இந்த ஊர்வலம் வந்தவாசி 5 கண் பாலம் அருகே தொடங்கி புதிய பேருந்து நிலையம், தேரடி பகுதி, பஜார் சாலை, பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செய்தனர். வந்தவாசி அருகே அரசின் இலவச சேலைகள் குடோனில் பதுக்கி வைத்ததால் குடோனுக்கு சீல் வைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இந்த சங்கத்தில் அரசு மக்களுக்கு வழங்கக்கூடிய அரசின் இலவச சேலைகள் நெய்யப்பட்டு அரசிடம் வழங்கப்படும். இதையடுத்து வந்தவாசி நகர பகுதியில் திருநீலகண்டர் தெருவில் உள்ள குடோனில் அரசுக்கு சொந்தமான வேட்டி சேலைகள் பதுக்கி வைத்திருப்பதாக பொன்னூர் நெசவாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறையினர் சென்று பார்த்தபோது 50,000 ரூபாய் மதிப்புள்ள சேலைகள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மண்டல துணை வட்டாட்சியர் ஆனந்தகுமார் முன்னிலையில் குடோனுக்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து குடோனின் உரிமையாளரான சபரிராஜன் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வாவிபாளையத்தில் தெருநாய்கள் கொடூரமாக கடித்ததில் ஆடுகள் உயிரிழந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் பழனிசாமி. இவர் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அவரது ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்த வெறிநாய் கும்பல் பட்டியில் இருந்த 3 ஆடுகளை கொடூரமாக கடித்ததில் 3 ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மேலும் ஒரு சில ஆடுகள் படுகாயங்கள் அடைந்தன. இந்நிலையில் வாவிபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இதுவரை அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஆடு மாடுகளை கடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும், அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன் உடனடியாக இப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்ற கார் மீது வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 4 வழி சாலை சந்திப்பில் அன்னூரிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி வேன் ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது திருவண்ணாமலையைச் சேர்ந்த 8 பேர் 2 கார்களில் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பல்லடம் வழியாக வீடு திரும்பியுள்ளனர். அப்போது பல்லடம் 4 வழி சாலை சந்திப்பில் வலதுபுறம் திரும்ப
அன்னூரிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற வேன் காரின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.